ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮುಂಜಾನೆಯ ವಂದನೆಗಳು. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ಈ ದಿನ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ಮಂದಿ ಎಲ್ಲ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நம்முடைய சபையிலே அநேகர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்கள். ದೇವರು ಅವರಿಗೆ ಆರೋಗ್ಯ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும்படி நாம் எல்லாரும் ஜெபம் செய்து கொள்வோம். ಈ ಒಂದು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂಥ ಒಂದು ಅಂಶದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. ಬಹಳ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಅಂಶವನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து இன்றைய தினத்திலே நான் பேச விரும்புகிறேன். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಮಹಾ ಆಜ್ಞೆ ಏನಾಗಿದೆ? புதிய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த மிகப்பெரிய முக்கியமான கட்டளை என்ன? ಯಾವ ಎರಡು ಮಹಾ ಆಜ್ಞೆಗಳು? ரெண்டு மிகப்பெரிய முக்கியமான கட்டளைகள் என்ன? ಓಕೆ, ವೆರಿ ಗುಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 2 ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಅದು ನೆರವೇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை இயேசு கிறிஸ்து சுருக்கமாக 2 கட்டளைகளாக அதை சுருக்கி போதித்தார். ಈ ಮೊದಲ ಆಜ್ಞೆಯನ್ನು ಎಲ್ಲರೂ ಪಾಲನೆ ಮಾಡೋದು ಒಂದು ರೀತಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த 2 கட்டளைகளிலே முதல் கட்டளை தேவனை நம்ம ஆராதிப்பதை நேசிக்கிறதை குறித்த ஒரு கட்டளை, அது நமக்கு எல்லாருக்கும் ஒத்துக்கொள்கிறோம். ಎರಡನೇದಾಗಿ ನಿನ್ನಂತೆಯೇ ನೆರೆಯವನನ್ನು ಪ್ರೀತಿಸು ಅನ್ನೋದು ಏನಾಗಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಇದೆ. இரண்டாவது கட்டளையாக அவர் சொன்னது, நீ உன்னை நேசிக்கிறது போல உன்னுடைய பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் நமக்கு கொஞ்சம் சிரமமான காரியம். ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ತೋರಿಸಬೇಕಂತ ನಾವು ಆಸೆ ಪಡ್ತೇವೆ. கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் எல்லாருக்குமே காட்ட வேண்டும் என்றுதான் நம்ம விரும்புகிறோம். ಆದರೆ ಆ ಪ್ರೀತಿಗೆ ಒಂದು ಅಡ್ಡಿ ಇದೆ. ஆனால் அப்படிப்பட்ட அன்பை காட்டுவதற்கு ஒரு தடை இருக்கிறது. ಅದೇನೆಂದರೆ ಕ್ಷಮಿಸದೆ ಇರುವಂತದ್ದು. அது என்னன்னு சொன்னா, அவங்க செய்த தவறுகளை மன்னிக்கவே மாட்டோம். ಈ ದಿನ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮಾಪಣೆಯ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು ನಾವು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. இன்றைய தினத்திலே நாம் மன்னிப்பு என்கிற விஷயத்தை குறித்து படிக்க போகிறோம். The power of forgiveness. மன்னிப்பதனுடைய வல்லமை, சக்தி என்ன என்பதை நாம் படிக்க போகிறோம். ಇದಾಗಲೇ ಓದಿದಂತ ಒಂದು ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ರಿಂದ 15 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நாம் வாசித்த பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் பார்த்தோம். ಇಲ್ಲಿ ನಾವು we see condition and promise. அங்கே நாம் ஒரு நிபந்தனையையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் பார்க்கின்றோம். ಒಂದು ಕರಾರು ಮತ್ತು ಒಂದು ವಾಗ್ದಾನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அங்கே தேவன் நமக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார், அதே நேரத்திலே அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಏನಂತ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ? நாம் எப்பொழுதும் எதற்காக ஜெபிக்கிறோம்? ಸ್ವಾಮಿ, ನಾನು ಈ ದಿನ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. நம்ம ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் செஞ்ச எல்லா தப்புகளையும் மன்னிச்சிரும். ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದಾರ ಇಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಗೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ? தேவன் நமக்கு அதெல்லாம் மன்னிச்சிட்டாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ಕ್ಷಮಿಸು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗ್ತೀವಿ, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ, ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತೇವೆ. நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கிறோம், நம்ம பிரயாணம் பண்றோம். ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಯಾವ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ, ಯಾವ ಸಾಕ್ಷಿ ಆಧಾರ ಇದೆ? நாம பண்ணின ஜெபத்தை தேவன் கேட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? ಸೊ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, வசனத்தில் நாம் படிக்கிறோம், ನೀವು ಜನರ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ, நீங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை, பாவத்தை நீங்கள் மன்னியாமல் இருந்தால், இது ಒಂದು ಕಂಡೀಷನ್, ಇದು ಒಂದು ಕರಾರು. இதுதான் தேவன் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை. ನೀವು ಜನರ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದರೆ, மனுஷர்கள் உங்களுக்கு செய்த தவறுகளை நீங்கள் மன்னியாமல் போனால், ಆಗ ನಾನು ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವೆನು. அது நீங்கள் மன்னித்தால் தான் நானும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்பது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நிபந்தனை. ಸೊ ನಾವು ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂದ್ರೆ, இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ನಾವು என்றால், ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, நாம வேற ஒருத்தருக்கு செய்த தவறுகளை நாம மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லாமல் போனால், ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಮನಸ್ಸೇ ಇಲ್ಲ. ஆண்டவருக்கு கூட நம்ம பாவத்தை மன்னிப்பதற்கு அவருக்கு மனசு வராது. ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ಬಹುದು ದೇವರು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾರೆ, நாம ஒருவேளை நினைச்சுக்கலாம் கர்த்தர் நம்மளை மன்னிச்சிட்டாரு என்று. ಆದ್ರೆ ವಾಕ್ಯದ ಅನುಸಾರವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ, ஆனால் வசனத்தின்படி நம்ம பார்த்தால், ನಾವು ಇತರರ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டும். ನೋಡಿ, ಒಡ ಹುಟ್ಟಿದಂತ ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಇರಬೇಕು. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ கூட பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு நடுவில் கூட இந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். ಗಂಡನು ಪರಿಪೂರ್ಣನಲ್ಲ, ಹೆಂಡತಿ ಪರಿಪೂರ್ಣನಲ್ಲ. புருஷன்
பரிபூர்ணமா இருக்கிறாரா? மனைவி பரிபூர்ணமா இருக்கிறாளா? ಮಕ್ಕಳು ಪರಿಪೂರ್ಣರಲ್ಲ. பிள்ளைகளும் பரிபூர்ணமாக இருக்கிறாங்களா? இல்ல. ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು, ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು. பிள்ளைகளை பெற்றோர்கள் மன்னிக்க வேண்டும், சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். ಆದ್ರಿಂದ ಒಂದು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು. இப்படியாக நாம அதிகாலை நேரத்திலேயே நாம் அப்படி ஜெபித்து நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ದೇವರು ನನಗೆ ಕ್ಷಮಿಸುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಕೊಡಪ್ಪ ದೇವರೇ. தேவனே மன்னிக்கிற ஒரு மனசு, ஒரு இருதயத்தை எனக்கு தேவனே கொடுங்க என்று நாம் ஜெபிக்கணும். ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ಬಹಳ ಸುಲಭ, அன்பு காட்டுறது ரொம்ப சுலபம், ಆದ್ರೆ ಕ್ಷಮಿಸೋದು ಬಹಳ ಕಷ್ಟ. ஆனால் மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் மன்னிக்காமல் இருந்து விட்டால் நான் அன்பு காட்டுவது கூட சாத்தியமே இல்லை. ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ಬಾಯಿಂದ ಹೇಳ್ಬೋದು, நான் அன்பு காட்டுறேன்னு சொல்லி வாயில சொல்லலாம், ಆದ್ರೆ ಹೃದಯದಿಂದ ಹೇಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆனா அது இருதயத்திலிருந்து சொல்றதுக்கு நம்மளால முடியாது. ಯಾಕಂದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ವೇದನೆ, ಏನೋ ಒಂದು ಕೋಪ ಅವ್ರ ಮೇಲೆ. ஏனென்றால் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு கோபத்தை நம்ம மறைச்சு வச்சிருக்கிறோம். ಸೊ ದೇವ ಜನರೆನಿಸ್ಕೊಂಡಂತ ನಾವು, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕೆ ನಾವೇ ಫಸ್ಟ್ ಇರಬೇಕು. முதலாவதாக மன்னிப்பு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕೆ ನಾವು ಮುಂದೆ ಇರಬೇಕು. நாம் மன்னிப்பதற்கு நாம் முன்பாக நாம் செல்ல வேண்டும். ಅವ್ರು ಕ್ಷಮಿಸ್ಲಿ, ಆಮೇಲೆ ನಾನು ಕ್ಷಮಿಸ್ತೀನಿ. முதல்ல அவர் ஏன் தப்ப மன்னிச்சாரா அப்படி சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன் என்று சொல்லக்கூடாது. ಇದು ಲೋಕದ ಒಂದು ಪದ್ಧತಿ ಇರಬಹುದು, ஒருவேளை இது உலகத்துல இதுதான் வழக்கமா இருக்கலாம். ಆದ್ರೆ ವಾಕ್ಯದ ಒಂದು ಪದ್ಧತಿ ಏನಂದ್ರೆ, ஆனால் வசனத்தில் இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ನಾವು ಮೊದಲು ಅವರನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು. நாம் முதலாவது மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶ ಬರ್ತದೆ, சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது, ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಕೂಡ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. பெரியவங்க செய்யற தப்புகளை சின்ன பிள்ளைங்களை மன்னிச்சிட ஒரு சந்தர்ப்பம் கூட வருது. ಸೊ ಯಾರು ಕ್ಷಮಿಸ್ತಾರೋ ಅವರೇ ದೊಡ್ಡವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரு மன்னிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. ಯಾಕಂದ್ರೆ ಕ್ಷಮಿಸದ ಎಷ್ಟೋ ಒಂದು ಪಾಪಗಳು ಬೆಟ್ಟದ ಹಾಗೆ ಅದು ಮೇಲೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾನೇ ಇದೆ. ஏன் தெரியுமா? மன்னிக்காம போன பாவங்கள் மலையை போல குவிந்து குவிந்து பெருசா இருக்குது. ಆದ್ರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾವು ಅನ್ಕೊಂಡಿದೀವಿ ಎಲ್ಲ ಈಸಿ ಆಗಿದೆ, ಎಲ್ಲ ಓಕೆ, ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿದೆ. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இருதயம் சரிதான், நல்லதா ஆகி போச்சு, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குது என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ಸೊ ನಾವು ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನನ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. நாம் இப்பொழுது இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். ನಾವು ಇತರರನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ, மற்றவர்களை மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்திலே அது நமக்கு வர வேண்டும். ಹಾಗೇನೆ ನಾವು ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, எபேசியருக்கு எழுதின ஒரு நிருபத்தில 4ನೇ ಅಧ್ಯಾಯ 32ನೇ ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் படித்துக் கொள்வோம். ಎಫೆಸ 4:32, 32வது வசனம், 4ஆம் அதிகாரம் 32. எபேசியர் ಉಪಕಾರಿಗಳಾಗಿಯೂ ಕರುಣೆಯುಳ್ಳವರಾಗಿಯೂ ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿಯೂ ಇರ್ರಿ. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ಸೊ ಉಪಕಾರ ಮಾಡೋದು, ஒருவருக்கு நன்மை செய்வது, ಕರುಣೆ ತೋರಿಸೋದು, அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுவது ಮಾಡಬಹುದದು, அதெல்லாம் செய்யலாம். ಆದ್ರೆ ಒಂದು ಮೂರನೇ ವಿಚಾರ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವಂತ ವಿಚಾರದಲ್ಲಿ ಪೌಲನು ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳೋದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. தயவு காட்டுறது, மன உருக்கமா இருக்கிறதெல்லாம் பரவாயில்ல, ஆனா மூணாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர் இங்க நமக்கு சொல்றாரு. ಸೊ ಈ ಒಂದು ಕ್ಷಮಿಸುವಂತದ್ದು ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಆಯ್ಕೆ, ಇಟ್ಸ್ ಎ ಚಾಯ್ಸ್. அது மன்னிக்கிற விஷயம், அது நாமளே விருப்பப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ಇದು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟದ್ದು, அது உங்களை பொறுத்தது. ದೇವರು ನಿಮಗೆ ಬಲವಂತ ಮಾಡೋದಿಲ್ಲ, தேவன் உங்களை வலுக்கட்டாயமாக உங்களை தள்ளுவதில்லை. ನಾವು ಬಲವಂತದಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಅದು ಒಂದು ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರಯೋಜನಕ್ಕಿಲ್ಲ. ಅದು மற்றவங்க நம்மளை போட்டு கட்டாயப்படுத்தி செய்ய வச்சாக்கா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ಆದ್ರೆ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸ್ತೇವೆ, ಬಟ್ ನಾವು ಅದನ್ನ ಮರ್ತೋಗಲ್ಲ. ஆனா சில நேரத்துல நம்ம மன்னிச்சுன்னு சொல்லுவோம், மறக்க மாட்டோம். ಸಿ ಫರ್ಗಿವ್ ಅಂಡ್ ಫರ್ಗೆಟ್. மன்னிச்சிட்டோம்னு சொன்னா அதை நம்ம மறந்தும் விட வேண்டும். ಎರಡು ವಿಚಾರಗಳಿದೆ, ನಾವು ಕ್ಷಮಿಸ್ತೇವೆ ಬಟ್ ಅವ್ರನ್ನ ಮರ್ತೋಗಲ್ಲ. நாம மன்னித்தாலும் கூட அந்த விஷயத்தை குறித்து நமக்குள்ளே நாம் வருத்தத்தோடு அதை நினைத்து கொண்டேதான் இருப்போம். ಓ, ನೀವು 5 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ಗೆ ಇನ್ನೂ ನೆನಪಿದೆ. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, என்ன ஞாபகத்தில் இருக்குது பிரதர்? ಆ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹತ್ರ ನೀವು ಹೇಳಿದ್ ನಂಗೆ ನೆನಪಿದೆ. பஸ் ஸ்டாண்ட்ல என்ன சொன்னேன்னு தெரியுது சிஸ்டர். ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ನೀವು ಹೇಳಿ ಹೋಗಿದ್ರೆ ನನಗೆ ಇನ್ನೂ ನೆನಪಿದೆ. வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனீங்கல்ல, என்னால மறக்க முடியாது. ಓ, ನಾನು ಅದು ಮರೆಯಲ್ಲ ಬ್ರದರ್. அது நினைச்சிட்டே தான் இருப்பேன், மறக்க மாட்டேன் சிஸ்டர். ಕ್ಷಮಿಸಿದ್ದೀನಿ,
மதிச்சேமா, நான் மன்னிச்சிட்டேன். ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾಕೋ ಬೇಜಾರಿದೆ ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ஆனாலும் அது மனசுக்குள்ள எனக்குள்ள அப்படியே அது வேதனை கொடுத்துட்டே இருக்குது. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅರ್ಥ ನಾವು ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உண்மையிலேயே அவங்கள மன்னிக்கவே இல்லைன்னு தான் 5 ವರ್ಷ ಆದ್ರೂ ಕೂಡ ಆ ಒಂದು ಕಹಿತನ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದ್ ವೇಳೆ ನಮ್ಮಲ್ಲಿರೋದಾದ್ರೆ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. 5 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒருவேளை அந்த நினைப்பு நமக்குள்ள இருந்து கொண்டே இருந்தால் நாம் அவர்களை மனதார இன்னும் மன்னிக்கவே இல்லை என்றுதான் அர்த்தம். ಸೊ 1-2 ವರ್ಷಗಳಿಂದ ನಾವು ನಮ್ಮ ವಾಜಮಂಗಲದಲ್ಲಿ ನಾವು ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ವಿ. நாங்கள் இப்ப வசித்து கொண்டிருக்கிற இடம் வாஜிமங்கலம், அந்த இடத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வீடு கட்டினோம். ಸೊ ನಮ್ಮ ಬೀದಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬರೀ 10 ಅಡಿನೇ ಇರೋದು. எங்களுடைய வீதி வந்து வெறும் 10 அடிக்கு உள்ளதான் இருக்கிறது. ಬರೀ ನ್ಯಾನೋ ಬರುತ್ತೆ, ಪಾಸ್ಟರ್ ಕಾರ್ ಬರಲ್ಲ ಒಳಗೆ. அதுக்குள்ள வந்து நானோ கார் மட்டும்தான் உள்ள வர முடியும். பாஸ்டர்லாம் வந்தாருன்னா அங்கேயே வெளியில விட்டுட்டு தான் வரணும். 10 ಅಡಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, 2 ಅಡಿ ಒಬ್ರು ಮೋರಿ ತರ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த இருக்கிறதே 10 ಅಡಿ தான் அகலம், அதுல 2 அடி வந்து ஒரு ஆள் டிச்சு கட்டி விட்டாரு. ಅವರವರ ಅನುಕೂಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಅವರವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಏನೇನೋ ನೀರು, ಬಚ್ಚಲಿ ನೀರು, ಪಾತ್ರೆ ನೀರು, ಎಲ್ಲ ಗಲೀಜ್ ನೀರು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವರವರಾಗ ಅನುಕೂಲ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவங்க வீடுகளுக்கு தக்கபடி என்னென்ன வேணுமோ அப்படியே வசதி பண்ணிட்டு கழுவிடுற தண்ணி, டிச்சு தண்ணி, குளிக்கிற தண்ணி, எல்லா தண்ணியும் அதுல போற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. ಸೊ ಮನೆ ಕಟ್ಲಿಕ್ಕೆ ಇಟ್ಕೆ ಎಮ್ಸಾಂಡ್ ಎಲ್ಲ ಬಂತು. வீடு கட்டுவதற்காக நாங்கள் வந்து செங்கல், மணல் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். ಅದೆಲ್ಲ ಹಿಂದಿನ ಬೀದಿಯಿಂದ ತಗೊಂಡ್ ಬರೋಣ ಅಂತ ನಾವು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ವಿ. நாங்கள் வீதிக்கு பின்பக்கம் இருக்கிற வழியாக வரலாம் என்று நாங்கள் யோசனை பண்ணினோம். ಹಿಂದಿನ ಬೀದಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳಿದ್ರು, ஆனால் பின்பக்கமாக ஒரு சகோதரர் சொன்னார், ಇದು ನಮ್ ಬೀದಿ, ಅವ್ರು ನಿಮ್ದು ಆ ಬೀದಿ. அவர் சொன்னாரு, இது எங்க வீதி, அந்த பக்கம் இருக்கிறது உங்க வீதி. ನಿಮ್ ಬೀದಿಯಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗ್ರಿ, ನಮ್ ಬೀದಿಯಲ್ಲಿ ನೀವು ಬರಬಾರ್ದು. உங்க வீதியில தான் நீங்க வந்து எடுத்துட்டு வரணும், எங்க வீதிக்குள்ள நீங்க வரக்கூடாது. ಸೊ ಟ್ರಾಕ್ಟರ್ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು ಅವರು. அவர் முன்னாடி வந்து நின்றாரு, டிராக்டர் வளர்றதுக்கு விட மாட்டேங்கிறார் இடம். ಸೊ ಡ್ರೈವರ್ ಫುಲ್ ರೈಸ್ ಆಗ್ಬಿಟ್ರು, ಯಾಕೆ ಬಿಡಲ್ಲ ನೀವು ಅಂತ ಅವರು ಫುಲ್ ಜೋಶ್. வண்டி ஓட்டுறவருக்கு பயங்கரமா கோவம் ஏறிக்கிச்சு, பிபி ஏறிக்கிச்சு. ஏய், நீ யாருப்பா தடுக்கிறதுக்கு, வழி விடையா? ಸೊ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಸಮಾಧಾನ ಮಾಡಿದೆ, ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದೆ, ಅಣ್ಣ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நான் சமாதானப்படுத்துறதுக்காக நான் போயிட்டு, சரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். ಎಲ್ಲಾದ್ರೂ ಹಾಕೊಳ್ರಿ, ನಮ್ಮ ರೋಡ್ಗೆ ಮಾತ್ರ ಬರಬೇಡ್ರಿ ನೀವು. எதை வேணாலும் போட்டுங்க, ஆனா எங்க வீதி வழியே போகாதீங்க. ಸುಮಾರು 1000 ಫೀಟ್ ಅಂದ್ರೆ 1000 ಮೀಟರ್ಸ್ ಇದೆ ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಒಂದು ಮೇನ್ ರೋಡ್ಗೆ. மெயின் ரோட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு நடுவுல ஏறக்குறைய 1000 அடி தூரம் இருக்குது. ಸುಮಾರು ಒಂದು 2-3 ಸರಿ ನಾವು ಇಟ್ಕೆ ಒಂದು 2000, ಆಮೇಲೆ ಎಮ್ಸ್ಯಾಂಡ್ ಒಂದು ಟನ್, ಒಂದು 20 ಟನ್ ಎಲ್ಲ ನಾವು ರೋಡಲ್ಲೇ ಹಾಕಿದ್ವಿ. ನಾವು எல்லாத்தையுமே நாங்க ரோட்லயே அங்கேயே இறக்கி வச்சிட்டோம். மெயின் ரோட்லயே செங்கல், மணல் எல்லாத்தையும் அங்கேயே வச்சோம். ಆ ರೋಡ್ ಇಂದ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಒಂದು ಲಗೇಜ್ ಆಟೋದಲ್ಲಿ ನಾವು ತಗೊಂಡ್ ಬಂದ್ವಿ ಅದನ್ನ. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்க வீடுகள் அந்த இடத்துக்கு கட்டுற இடத்துக்கு கொண்டு வந்தோம். ಸೊ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ಬಹಳ ಒಂದು ಮನಸ್ಸಿಗೆ ಬಹಳ ಬೇಸರ ಆಯ್ತು. அந்த நேரத்துல எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா போச்சு. ಅವ್ರು ಯಾರೋ, ನಾವ್ ಯಾರೋ, அவர் யாரும் தெரியல, நான் யாருன்னு அவருக்கு தெரியல. ನಾವು ಅವ್ರಿಗೆ ಏನ್ ತೊಂದರೆ ಮಾಡಿಲ್ಲ, நான் அவருக்கு எந்த தப்பு பண்ணலையே. ಬಟ್ ಅವ್ರು ನಮ್ಗೆ ಯಾಕೋ ಒಂದ್ ರೀತಿ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾರೆ ಅವರು. ஏன் அவர் எனக்கு விரோதமா இப்படி எழும்பி வராரு? ಸೊ ಅಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದ್ ವೇಳೆ ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಬಂದ್ರೆ, ஒருவேளை அந்த சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் வந்தால் ನಾವು ಹೇಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತೀವಿ? நாம் எப்படி அதை நாம் சந்திக்க போகிறோம்? அந்த சவாலை, ಈ ರಿಯಾಕ್ಷನ್ ಅನ್ನೋದು ಇದೆಯಲ್ಲ, ಅದು ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಅದು எப்படி அதுக்கு பிரதியுத்தரம் கொடுப்போங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ಒಂದ್ ಕಡೆ ಆಕ್ಷನ್, ಇನ್ನೊಂದಕ್ಕೆ ರಿಯಾಕ್ಷನ್. ஒரு பக்கம் செயல், இன்னொரு பக்கம் அதுக்கு பிரதியுத்தரமாக நம்ம செய்யக்கூடிய மறு செயல். ಅದು ಅವರ ಆಕ್ಷನ್. ಓಕೆ, ನೀವು ಬರಬಾರದು. அவர் சொல்றாரு, அவர் ஆக்ஷன் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, வரக்கூடாது, தடை பண்றாரு. ಸೊ ನಮ್ಮ ರಿಯಾಕ್ಷನ್, ನಮ್ಮ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಏನಾಗಿರ್ಬೇಕು? நாம எப்படி ரியாக்ஷன் கொடுப்போம், அதுக்கு எப்படி எதிர்வினையாக செய்வோம் என்றால், ಅದಕ್ಕೆ ನಗ್ನಗ್ತಾನೆ ಅಲ್ಲೇ ರೋಡೆಲ್ಲ ಹಾಕ್ಸ್ಕೊಂಡು, அதனால அவர் சொன்ன மாதிரியே நாங்க ரோட்லயே எல்லாத்தையும் போட்டுட்டு ನಗ್ನಗ್ತಾನೆ ತಗೊಂಡ್ಬಂದ್ವಿ ನಾವು. நன்னந்தலை ನಗ್ನಗ್ತಾ ವಿತ್ ಸ್ಮೈಲ್. ஓகே, சிரிச்சுக்கிட்டே சமாதானத்தோட அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கொண்டு வந்தோம். ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, ಏನ್ ಸರ್ ನೀವು ಹೋಗಿ ಅವ್ರಿಗೋಗಿ ನೀವು ಭಯ ಪಡ್ತೀರಾ ನೀವು? அது சில பேர் சொல்றாங்க, என்ன சார் அந்த ஆளை பார்த்துட்டு இப்படி பயந்துட்டு போறீங்க? ಅವ್ರಿಗೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಬನ್ನಿ ಅವ್ರಿಗೆ வாங்க சார், நான் போய் அப்படி என்னன்னு கேக்குறேன். ಸೊ ನಾವ್ ಹೇಳಿದ್ವಿ, ನಾವು ಜಗಳ ಆಡೋರಲ್ಲ, இல்ல நாங்கெல்லாம் சண்டைக்கு வரல சார், ಸಮಾಧಾನ ಮಾಡುವಂತವರು. நாங்க சமாதானம் பண்ண வந்திருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். ನೋಡ್ರಿ, ಮನೆ ಕಟ್ಟೋದು ನಿಂತೋಗಿಲ್ಲ, வீடு கட்டது நிக்கல. ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ಮನೆ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿ, அந்த வேலை நிக்கவே இல்ல. அருமையா அந்த வீட்டை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ಕೆಲವೊಮ್ಮೆ ಅನ್ಯ ಜನರು ನಿಮ್ಮ ಒಂದು ರಿಯಾಕ್ಷನ್, ನಿಮ್ಮ ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯನ್ನು ಅವರು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ.
இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க ஒரு பிரச்சனையில எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்கிறத அங்க பாக்குறாங்க. ನೀವು ಕೋಪ ತೋರಿಸ್ತೀರಾ, நீங்க கோபத்தை காட்டுறீங்களா, ಟೆನ್ಷನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ, உங்களுக்கு டென்ஷன் வருதா, ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಗಮನಿಸ್ತಾರೆ. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி உங்க ஆட்டத்தை அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. ನೋಡಿ, ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ರಿಯಾಕ್ಷನ್, ನಮ್ಮ ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನಾವು ತೋರಿಸಬೇಕಾಗಿದೆ. நாம எதிர்வினை செய்யும் பொழுது ஒருத்தன் செய்யற தப்புகளுக்கோ நல்லதுக்கோ நம்ம எப்படி அதை எதிர்த்து பண்ணுகிறோங்கிற விஷயத்தை எல்லாரும் கவனிக்கிறார்கள். ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ಕೊಲೆಸದವರಿಗೆ 3:13 ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. மூன்றாவதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 13ನೇ ವಚನ. ಮತ್ತೊಬ್ಬನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಿದ್ದರೂ ತಪ್ಪು ಹೊರಿಸದೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೈರಿಸಿಕೊಂಡು ಕ್ಷಮಿಸಿರಿ, ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆಯೇ ನೀವು ಕ್ಷಮಿಸಿರಿ. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ಇಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ತಾಳ್ಮೆಯನ್ನು ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. இங்க பார்க்கும்போது முக்கியமா நாம தாழ்மையாக இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ಮತ್ತೆ ನಮ್ಮ ಒಂದು ಸಂಬಂಧ ಅದು ಬೆಳಿಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಸಂಬಂಧ ಮುರಿಬಾರ್ದಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಂಬಂಧ ಬೆಳೀತಾ ಹೋಗುತ್ತೆ. ஒருத்தருடைய வாழ்க்கையில நாம சம்பந்தம் வச்சுக்கணும், உறவாடணும்னு சொன்னால் முதலாவது நமக்கு இந்த தாழ்மை என்பது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ಹಲೋಡ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಯೋಸೆಫನ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பழைய ಹಲೋಡ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೋಸೆಫನ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு அருமையான தேவனுடைய பக்தன் யோசேப்பை குறித்து யோசித்து பாருங்கள். ಆತನ ಸ್ವಂತ ಅಣ್ಣಂದಿರು ಅವನನ್ನ ದ್ವೇಷ ಮಾಡಿದರು. கூட பிறந்த சொந்த சகோதரர்கள் அவனுக்கு எதிர்த்து வந்தார்கள். ಒಂಟೆಗಳ ಮೇಲೆ ಬಂದಂತ ಇಷ್ಮಾಯೇಲರಿಗೆ ಅವನನ್ನ ಮಾರಿಬಿಟ್ರು. இஸ்மவேலருடைய கையில கொண்டு போய் தன் சொந்த தம்பியை விற்று போட்டார்கள் காசுக்காக. ಯೋಸೆಫನು ಒಂದು ಗುಲಾಮನಾಗಿ ಪೋಟಿಫರನ ಆಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡ್ದ. யோசேப்பை பிடிச்சி கையில போட்டு கட்டி கைதி மேல கொண்டு போய் அவர் அந்நியருடைய வீட்டிலே அடிமையாக வேலை வாங்கினார்கள். ಅದರ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ನಾವು ಕೊನೆ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, சுருக்கமாக இந்த சூழ்நிலையை நாம் படித்தோம் என்று சொன்னால், ಈ ಒಂದು ಇಡೀ ವಿಶ್ವದ ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬಂದಂತ ಸಮಯದಲ್ಲಿ, எகிப்து முழுவதிலும் பயங்கரமான ஒரு வறட்சி காலம் வந்த சமயத்தில் ದವಸ ಧಾನ್ಯಕ್ಕಾಗಿ யோசேஃபನ அண்ணಂದಿರು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದಾಗ, அப்பொழுது பஞ்சத்திலே செழிப்பா இருக்கக்கூடிய எகிப்தை நோக்கி தன்னுடைய சகோதரர்கள் அண்ணன்மார்கள் வந்த சமயத்தில் யோசேಫನು ಇವರನ್ನ ಅಣ್ಣಂದಿರೆಂಬುದಾಗಿ ಗುರುತಿಸಿದ ನಂತರ அவர்களை தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்று அவன் தெரிந்து கொண்ட பிறகு யோசேஃபನ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಏನಾಗಿತ್ತು? அப்பொழுது யோசேப்பு அவர்களுக்கு செய்த காரியம் எப்படியாக இருந்தது? ಎಂತ ಒಂದು ಕ್ಷಮಿಸುವಂತ ಒಂದು ಗುಣ யோசேஃபನಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. தன்னுடைய அண்ணன்கள் செய்த தவறை நினைத்து பழி வாங்காமல் எப்படியாக அவர்களுக்கு உதவி செய்தான் பாருங்கள். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಮನೆಗಳಲ್ಲಿ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ವಿಚಾರದಲ್ಲಿ, நம்முடைய ஊர்ல சொத்து சொகத்துல காரியங்களில, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ವಿಚಾರದಲ್ಲಿ, அண்ணன் தம்பியருடைய விஷயத்துல ಎಷ್ಟೋ ಸಾರಿ ವೈಮನಸ್ಸು ಉಂಟಾಗ್ತದೆ. எத்தனையோ தடவை நமக்கு மனசு கஷ்ட ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ಸೊ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ, ನಮ್ಮ ಕಮ್ಮನಹಳ್ಳಿ ನಮ್ಮ ಮನೆ, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. போன வாரத்திலே நான் என்னுடைய தாய் தகப்பனை பார்ப்பதற்காக நான் பெங்களூர் போயிருந்தேன். ಸೊ ನಮ್ಮ ದೊಡ್ಡಪ್ಪ ಮಗ ಹೈದರಾಬಾದ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಪ್ರಸಾದ್ ಅಂತೇಳಿ, ಅವರು ಬಂದಿದ್ರು ನಮ್ಮ ಅಕ್ಕ ಮನೆಗೆ. என்னுடைய பெரியப்பா மகன் பிரசாத் அவர் ஹைதராபாத்திலிருந்து தன்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு வந்திருந்தார். ಸೊ ಸುಮಾರು ಒಂದು 40 ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ದು ಕಮ್ಮನಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ, ಒಂದು ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ನಡೀತಾ ಇದೆ. ஏறக்குறைய 40 வருஷமாக கம்மனஹಳ್ளியில் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய விஷயமாக கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆಯವರು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವರ ಅಣ್ಣಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ತಂದೆಯವರು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಬಂದು ಒಂದು ಮನೆ ಕಟ್ಕೊಂಡ್ರು. அந்த சமயத்திலே எனக்கு என்னுடைய தகப்பனுக்கும் என்னுடைய பெரியப்பாவுக்கும் நடுவில் பிரச்சனைகள் வந்ததனால என் தகப்பன் அவரை விட்டு தனியாக வந்து ஒரு இடத்துல வீடு கட்டி கொண்டார். ನಮ್ಮ ದೊಡ್ಡಪ್ಪ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಈ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ, ನೀನು ಬೇರೆ ಕಡೆ ಮನೆ ಕಟ್ಕೋ, ನಾನು ಈ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ ಅಂತ ನಮ್ಮ ದೊಡ್ಡಪ್ಪ ಅಲ್ಲೇ ಇದ್ರು. அந்த சமயத்தில் என்னுடைய பெரியப்பா வந்து இந்த வீட்டை விட்டு நீ வேணா கடந்து போ, நான் போவதில்லை என்று சொல்லி அவர் பிடிவாதமாக அங்கே இருந்து விட்டார். ಸೊ ಎಲ್ಲ ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ಬಂದು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಅರ್ಧ ಬರಬೇಕು, ನಿಮಗೆ ಅದು ಫುಲ್ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ತೊಂದರೆ ಮಾಡಿದ್ರು. அதுல பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் வந்து அவர்கள் பஞ்சாயத்து பண்ணினார்கள், இது எல்லா இடமும் உங்களுக்கு எடுத்துக்க முடியாது சார், இதுல பாதிதான் உங்களுக்கு வரும் என்று சொன்னார்கள். ಸೊ ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆಯವರು ಸುಮಾರು 30 ವರ್ಷಗಳಿಂದ ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗೋದು ಬರೋದು ಮಾಡ್ತಾನೇ ಇದ್ದಾರೆ. இந்த விஷயமாக என்னுடைய தகப்பனார் ஏறக்குறைய 30 வருஷம் கோர்ட்டுக்கு போறதும் வர்றது, கோர்ட்டுக்கு போறது வர்றது, இப்படியே பண்ணி கொண்டிருந்தார். ನಮ್ಮ ತಂದೆಗೆ 77 ಈಗ ನಮ್ಮ ತಂದೆಗೆ. எங்க அப்பாவுக்கு இப்ப வயசு 77, ನಮ್ಮ ದೊಡ್ಡಪ್ಪಗೆ 82.
என்னுடைய பெரியப்பாவுக்கு 82. ಸೊ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಬಂದು ಕಸಿನ್ ಬ್ರದರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, என்னுடைய பெரியப்பா மகன் வந்து எனக்கு சொன்னார், ಸೊ ನೀವೆಲ್ಲ ನಮಗೆ ಮೋಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, நீங்க எல்லாருமே எனக்கு வஞ்சனை பண்ணிட்டீங்க, ನೀವ್ ಇವಾಗ ಆರಾಮಾಗಿದ್ದೀರಾ, நீங்க எங்க வாழ்க்கையவே கெடுத்து போட்டுட்டீங்க, ನೀವು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಕಮ್ಮನಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಕೊಂಡ್ರಿ, நீங்க நல்லா செப்பரேட்டா போயிட்டு கம்மನಹಳ್ಳಿயில சூப்பரா ஒரு வீடு கட்டிட்டீங்க, ಆನಂದ್ ಅವ್ರು ಮೈಸೂರಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವರೊಂದು ಮನೆ ಕಟ್ಕೊಂಡ್ರು, ஆனந்த் அவர் பாட்டுக்கு மைசூருக்கு போயிட்டு சூப்பரா இருக்கிறாரு, ನಮ್ಮ ಮನೆ ನೋಡ್ರಿ ಹೆಂಗಿದೆ, ಹೆಂಚಿನ ಮನೆ, ಇನ್ನು ಶೀಟ್ ಮನೆ, எங்க வீட்டை பாருங்க இன்னும் சீட்ல தான் கூரை வீட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், ಸುತ್ತಲೂ ಫುಲ್ ಕಮ್ಮನಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, எங்க வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்க, ನಮ್ಮ ಮನೆ ನೋಡಿ, எங்க வீட்டை பாருங்க, ಸುಮಾರು 40 ವರ್ಷದಿಂದ ನಾವು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದೇವೆ, நாங்களும் 40 வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ಏನಂದ್ರೆ ಅವರು ಸತ್ಯವನ್ನ ಅವ್ರು ಕಂಡ್ಕೊಂಡಿಲ್ಲ, ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் வேத வசனம் தெரியாது, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ஜெபத்திலே அவர்களுக்கு விசுவாசம் இல்ல, ನಾವು ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಥವಾ ನಂಬಿಕೆ ದೇವರೆಂದ್ರೆ ಅವರು ನಂಬೋದಿಲ್ಲ, அவர்களுக்கு நாம சொல்லி கொடுத்த வசனமும் புரியாது, தேவனையும் அவர் நம்புவதில்லை, ಅದು ಅವ್ರಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಪರಿಹಾರ ಆಗ್ಬೇಕು, ஆனால் அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகணும். ಸೊ ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಅದನ್ನ ರಿಪೀಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಹೋದ್ವಾರ ಎಲ್ಲ ಹಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಹಂಗ್ ಮಾಡಿದ್ರು, ನೀವ್ ಹಿಂಗ್ ಮಾಡಿದ್ರಿ, ಎಲ್ಲ ಓದ್ರಿ, ಹಿಂಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, எல்லாம் அவர் பழைய கதையே திருப்பி திருப்பி உங்க அப்பா அப்படி பண்ணார், உங்க தாத்தா அப்படி பண்ணார், நீ இப்படி பண்ண, நாளைக்கு உன் பையன் பண்ணுவான். ಸೊ ಅಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ನಿಮ್ಮ ಒಂದು ಮನೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಬಂದ್ರೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டிலே நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ಕೆಲವರು ಕೋಪ ಬಂದು ನೀನ್ ಎದ್ದೋಗು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ, சில பேருக்கு கோவம் வந்துட்டு போய் வீட்டுக்கு போயிருவீங்க ಅಲ್ವಾ, ಏನೆಲ್ಲ ಒಂದ್ ವೇಳೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡಬಹುದು, ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பிரதிக்கிரியை பண்ணலாம், ಆದ್ರೆ ಯಾವಾಗ್ಲೂ ನಾವು ಸಮಾಧಾನ ಬಯಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ ನಾವು, ஆனால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வர்களாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಸ್ವಲ್ಪ ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಮ್ಮ ಅಣ್ಣಗೆ, நாம தாழ்மையாக நம்முடைய அண்ணனிடத்துல, ಓಕೆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರು, சரி பரவாயில்ல பொறுமையா இருப்பா, ದೇವ್ರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், ನಾವು ನಿಮ್ ಜೊತೆಲಿ ಇದ್ದೀವಿ, நானும் உன் கூட தான் இருக்கிறேன், ನಮ್ಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದಾರೆ, என்னை விட அதிகமா தேவன் உனக்காக உதவி செய்வார், ನಮ್ಮ ಪರವಾಗಿ ದೇವರು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ, நமக்காக தேவனே யுத்தம் செய்வார். ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ನಾವು ಅವರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಿಂದ ಒಂದು ಸಮಾಧಾನ ಅನ್ನುವಂಥದ್ದಿಲ್ಲ, நான் என்ன சொன்னாலும் சரி அவருக்கு மட்டும் சமாதானம் ஆகிறதே இல்லை. ಒಂದು ರೀತಿಯಂತ ಒಂದು ಕಹಿತನ, ಒಂದು ಸ್ವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಹಿತನ, ಬಿಟರ್ನೆಸ್, அவருக்குள்ள குடும்பத்தை பற்றி கூட பிறந்தவர்களை குறித்து அவர் இருதயம் கசப்பாக நிறைந்திருக்கிறது. ನೋಡ್ರಿ, ಒಂದ್ ವೇಳೆ ಅವರಲ್ಲಿದ್ರೆ ಅದು ಅವರ ಸಮಸ್ಯೆ, ஏதாவது ஒண்ணு பார்த்தா அது அவங்க பிரச்சனை, அது அவங்களோட போகுது. ಬಟ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಬಿಟರ್ನೆಸ್ ಅನ್ನೋದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು, ஆனால் நமக்குள்ளே அந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடாது, ನಾವು ಕ್ಷಮಿಸಬೇಕು, நாம் மன்னிக்க வேண்டும். ಅವಾಗ ನಾವು ನಿರಾಳವಾಗಿ ನಾವಿರ್ತೀವಿ, ನಾವು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಾವಿರ್ತೀವಿ, அப்பொழுதுதான் நமக்குள்ள சமாதானம் இருக்கும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ನಾವು ಕ್ಷಮಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ನಿದ್ರೆ ಬರಲ್ಲ, நாம ஒருத்தருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருந்தால் நமக்கு தூக்கமே வராது. ಕೆಲವರಿಗೆ ಯಾಕೆ ನಿದ್ರೆ ಬರಲ್ಲ ಅಂದ್ರೆ, சில பேருக்கு ஏன் தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? ಅವ್ರು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸಿಲ್ಲ ಅಷ್ಟೇ, வேற ஒருத்தருடைய பாவத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க. ನೀವು ಈ ಒಂದು ಕ್ಷಮಿಸುವುದರ ರಹಸ್ಯವನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು, நீங்க அந்த மன்னிக்கிறதுனுடைய ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால், ಯಾರನ್ನೆಲ್ಲ ನೀವು ಕ್ಷಮಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಮನಸ್ಸಿದೆಯೋ, யார உங்களால மன்னிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்குதோ, ಅವರನ್ನ ನೀವು ಕ್ಷಮಿಸುತ್ತಾ ಹೋಗ್ರಿ, நீங்க அவங்கள மன்னிச்சிட்டே இருங்க, ನಿಮ್ಗೆ ಲೋವರ್ ಬ್ಲಡ್ ಪ್ರೆಷರ್ ಬರೋದಿಲ್ಲ, உங்களுக்கு பிளட் பிரஷரே வராது, ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳೆಲ್ಲ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ, உங்களுடைய கவலைகள் எல்லாம் கம்மியாயிரும், ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಗಳು ಕಟ್ಟಲ್ಪಡ್ತದೆ, உங்க சொந்த வீடு கட்டி எழுப்பப்படும். ಸೊ ಹಾಗೆ ನಾವು ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು 4ನೇ ವಿಚಾರ ಕೂಡ ನಾವು ನೋಡೋಣ ಈ ಸಮಯದಲ್ಲಿ. இந்த சமயத்திலே 4வது விஷயத்தை கூட நம்ம படிப்போம். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 37ನೇ ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வாக்கியம் 6:37, ಲೂಕ್ 6:37. 6:37. ಇದಲ್ಲದೆ ತೀರ್ಪು ಮಾಡಬೇಡಿರಿ, ಆಗ ನಿಮಗೂ ತೀರ್ಪಾಗುವುದಿಲ್ಲ. ಅಪರಾಧಿ ಎಂದು ನಿರ್ಣಯಿಸಬೇಡಿರಿ, ಆಗ ನಿಮ್ಮನ್ನು ಅಪರಾಧಿಗಳೆಂದು ನಿರ್ಣಯಿಸುವುದಿಲ್ಲ. ಬಿಡಿಸಿರಿ, ಆಗ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವರು. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்கு உள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ಸೊ ಇನ್ನೊಬ್ಬರ ತಪ್ಪುಗಳನ್ನ ಕಂಡುಹಿಡಿಯೋದು ಬಹಳ ಈಸಿ, மற்றவங்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ಅದನ್ನ ಎತ್ತಿ ತೋರಿಸೋದು, அதை எடுத்து விளக்கமா சொல்றது, ಆಗಾಗ ಅದರ ಬಗ್ಗೆ ಪ್ರಸ್ತಾಪ ಮಾಡೋದು, அதை மற்றவங்களுக்கெல்லாம் தெரியற மாதிரி சொல்றது, ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಅವರನ್ನ ಅವಮಾನ ಮಾಡೋದು, எப்படிப்பட்ட வழியெல்லாம் அவங்கள போட்டு அவமானப்படுத்தணுமோ அப்படி செய்வது, ಇದು ಅನ್ಯ ಜನರು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ.
இது தேவனை அறியாத புறஜாதிகள் செய்கிற விஷயம். ಆದ್ರೆ ದೇವ ಜನರಾಗಿರುವಂತ ನಾವು, ஆனால் தேவனுடைய ஜனமா இருக்கக்கூடிய நாம் ಮತ್ತೊಬ್ಬರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ತೀರ್ಪು ಮಾಡಬಾರದು. மற்றவர்களுடைய குற்றத்தை குறித்து நாமளே தீர்ப்பு சொல்லக்கூடாது. ನಾವು ತೀರ್ಪು ಮಾಡಿದರೆ நாம் தீர்ப்பு சொன்னால் ನಮಗೂ ತೀರ್ಪಾಗುವುದು. நமக்கும் கூட தேவனே நியாய தீர்ப்பு கொடுத்து விடுவார். ಅವ್ರಿಗೆ ನಾವು ತೀರ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ஒருவேளை அவங்க தீர்ப்பு கொடுக்காமல் இருந்தால் ನಮ್ಗೆ ತೀರ್ಪಾಗೋದಿಲ್ಲ. நமக்கும் தீர்ப்பு வராது. ನೋಡಿ, ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಮತ್ತಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ, நாம முதலே படிச்சோம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், ನೀವು ಅವರನ್ನ ಕ್ಷಮಿಸಿದರೆ நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವುದು. உங்கள் தவறுகளையும் தேவன் மன்னிப்பார். ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. உங்களுடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ಹಾಗೆ ನಾವು ತೀರ್ಪು ಮಾಡಿದ್ರೆ, நாம் இப்படியாக ஒருத்தருக்கு குற்றத்தை நாம் தீர்ப்பு கொடுத்தால் ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேலே வந்துவிடும். ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಟಿವಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ சின்ன வயசுல இருக்கும்போது டிவில இவர் சின்ன வயசுல டிவி பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கல, அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பூஸ்ட் தான் என்னுடைய சக்தியினுடைய ரகசியம். ಆದ್ರೆ ಇವಾಗ ಫರ್ಗಿವ್ನೆಸ್ ಇಸ್ ದ ಸೀಕ್ರೆಟ್ ಆಫ್ ಅವರ್ ಎನರ್ಜಿ. ஆனால் மன்னிக்கிறது தான் என்னுடைய வெற்றியின் சக்தியின் ரகசியம். ಕ್ಷಮಿಸುವಂತದ್ದೇ ನಮ್ಮ ಒಂದು ಶಕ್ತಿಯ ಒಂದು ರಹಸ್ಯವಾಗಿದೆ. உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குதுங்கிறத எப்படி காட்டுவீங்க? ஒருத்தரை மன்னிக்கிறத வச்சு தான் காட்ட முடியும். ಸೊ ದೇವ್ರು ನಮ್ಗೆ 2 ಕೈ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் நமக்கு 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். ಸೊ ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ಬೋದು, ஒரு கையில் நாம சொல்லலாம், ಲವ್ ಇಸ್ ದ ಸೀಕ್ರೆಟ್ ಆಫ್ ಮೈ ಎನರ್ಜಿ. அன்புதான் என்னுடைய சக்தியினுடைய ரகசியம். ಇನ್ನೊಂದಂದ್ರೆ ಫರ್ಗಿವ್ನೆಸ್ ಇಸ್ ದ ಸೀಕ್ರೆಟ್ ಆಫ್ ಮೈ ಎನರ್ಜಿ. இன்னொரு கையில சொல்லுங்க, மன்னிக்கிறது தான் என்னுடைய சக்தியினுடைய ரகசியம். ಈ 2 ಕೈಗಳನ್ನು ಯಾವಾಗ್ಲಾದ್ರೂ ಬಿಟ್ಟೋಗಿದ್ದೀರಾ ನೀವು? இந்த 2 கைகளை விட்டுட்டு எங்கேயாவது போயிருக்கீங்களா? ನೀವು ಹೋಗೋ ಜಾಗದಲ್ಲೆಲ್ಲ 2 ಕೈ ಇರುತ್ತಲ್ಲ ಯಾವಾಗ್ಲೂ ಜೊತೆ. நீங்க எங்க போற 2 கையில தானே போறீங்க. ಈ 2 ಕೈ ನೋಡಿದಾಗ ಯಾವಾಗಲೂ ಒಂದು 2 ವಿಚಾರನ ನಾವು ಯಾವಾಗಲೂ ನೆನಪಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. இந்த 2 விஷயத்தை எப்பவுமே மறக்காம எப்பொழுதும் மனசுல வச்சுக்கோங்க. ಒಂದು ಪ್ರೀತಿ, ஒன்று அன்பு காட்டுவது, ಮತ್ತೊಂದು ಕ್ಷಮಾಪಣೆ. இன்னொன்று மன்னிச்சிடுறது. ಇದು ಬಹಳ ಬಹಳ ಕ್ರೈಸ್ತರದಂತ ನಮಗೆ ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾದಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿದೆ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு இது ரொம்ப 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 அவசியமானது. ಇಟ್ ಬ್ರಿಂಗ್ಸ್ ಇನ್ನರ್ ಹೀಲಿಂಗ್. ಇಟ್ ಬ್ರಿಂಗ್ಸ್ ಇನ್ನರ್ ಹೀಲಿಂಗ್. ಇನ್ನರ್ ಹೀಲಿಂಗ್. இது நமக்கு உள்ளான ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ನಾವು ಕ್ಷಮಿಸಿದಾಗ ಏನಾಗುತ್ತಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ ಉಂಟಾಗ್ತದೆ. ಸ್ವಸ್ಥತೆ. நாம மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க கொடுக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய்கள் நம்மை விட்டு நீங்கி நாம் ಸ್ವಸ್ಥமடைவோம். ನೋಡ್ರಿ, ಮನಸ್ಸಿಗಾದಂತ ಒಂದು ಗಾಯ ವಾಸಿ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ, உள்ளுக்குள்ளே உள்காயங்கள் உங்களுக்கு ஆறி போக வேண்டும் என்றால் ಕ್ಷಮಾಪಣೆಯ ಔಷಧಿ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. ஒரு மெடிசன் இருக்குது, அதுக்கு பேரு மன்னிப்பு கொடுக்கிறது. மற்றவருடைய தவறுகளை நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ಯಾವ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಮೆಡಿಕಲ್ ಶಾಪ್ ಅಲ್ಲಿ ಇದು ಸಿಗೋದಿಲ್ಲ. இது எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கிடைக்காது, மெடிக்கல் ஸ்டோர்ல விக்காது. ಸೊ ಈ ಒಂದು ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಜೊತೆ ಜೊತೆಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. இது ரெண்டும் ஜோடியா வரணும். அன்பும் இருக்கணும், அதே நேரத்தில் குற்றங்களை மன்னிக்கிற குணமும் இருக்கணும். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನೀವು ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இங்கே பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அன்பு என்கிற உடையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். ಅದು ಸಮಸ್ತವನ್ನು ಒಂದು ಮಾಡುವ ಒಂದು ಬಂಧನವಾಗಿದೆ. அது எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அன்பின் கட்டாக இருக்கிறது. ನಾವು ಯಾರು ಹೇಳ್ಬಾರ್ದು, ನಮ್ಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ಗೊತ್ತು, ಕ್ಷಮಿಸೋದು ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. சில பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு அன்பு காட்ட தெரியுங்க, ஆனா மன்னிக்க மட்டும் மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அன்பு காட்டவும் தெரியலன்னு தான் அர்த்தம். Then love becomes incomplete if you do not forgive others. உங்களுடைய அன்பு எப்பொழுது முழுமையாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மன்னித்தால் தான் உங்களுடைய அன்பு பூர்ணமா இருக்கும். அல்லது நீங்கள் மன்னிக்க முடியாவிட்டால் உங்கள் அன்பு பரிபூர்ணம் அடையவே அடையாது. ಪ್ರೀತಿ ಯಾವಾಗ ಪರಿಪೂರ್ಣ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, எப்பொழுது அன்பு பரிபூர்ணமாக ஆகாது தெரியுமா? ನೀವು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲಿ. எப்பொழுது உங்களால மன்னிக்க முடியலையோ அப்போ உங்க அன்பு பரிபூர்ணம் அடையாது. ಕ್ಷಮಿಸಿದಾಗ ಪ್ರೀತಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗ್ತದೆ. மன்னிக்கும் பொழுதுதான் உங்களுடைய அன்பு பூரணமாகிறது. ನಮ್ಮ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿದು ಕೂಡ ಒಂದು ವಿಚಾರ ನಾನು ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. ನಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬದ ಒಂದು ವಿಚಾರ ಕೂಡ ಒಂದು ವಿಷಯ ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவனுக்கு மகிமையாக. ಸೊ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ ನಾನು ಒಬ್ಬನೇ ಮಗ. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ஒருத்தன் தான் மகன். ಸೊ ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ನಮ್ಮ ಕಮ್ಮನಹಳ್ಳಿ ಮನೆ ಎಲ್ಲ ನಿನಗೆ ನಾನು ಬರ್ದು ಕೊಡ್ತೀನಿ, ಮನೆ ಕಮ್ಮನಹಳ್ಳಿ ಮನೆ ನಿನಗೆ ಬರ್ದು ಕೊಡ್ತೀನಿ.
கமனலில் இருக்கக்கூடிய சொத்து கித்து எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி வைக்கிறேன். ಇಬ್ರು ಹೆಣ್ಮಕ್ಳಿದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಕಳಿಸಿದ್ದೀನಿ. 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ನಾನು ನಮ್ಮ ತಂದೆ ಯಾವತ್ತು ನೀನ್ ನನ್ಗೆ ಬರೆದು ಕೊಡ್ಬೇಕಂತ ನಾನು ಯಾವತ್ತು ಕೇಳಿಲ್ಲ. நான் எங்க அப்பாட்ட போய் உங்க வீடு வாசல் சொத்துல எனக்கு எழுதி கூட கேட்டதே இல்ல. ಅವರಾಗಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಹೇಳೋದು ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇದು ನನ್ನ ಮಗನಿಗೆ ಅಂತ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், எங்க அப்பா எல்லாத்தையும் போய் இதெல்லாம் என் பையனுக்கு தான், இதெல்லாம் என் பையனுக்கு தான், இதெல்லாம் என் பையனுக்கு தான் சொல்லுவாரு. ಪಾಸ್ಟರ್ ಚೆನ್ನಾಗಿ ಆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ನನಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿ. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಮಾಡಬೇಕಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆದ್ಮೇಲೆ ಹೇಳಿದ್ರು, ಇಲ್ಲ ನಿನ್ಗೆ ಅರ್ಧ ಕೊಡ್ತೀನಿ, ಕಾಲ್ ಭಾಗ ಅವರಿಬ್ಬರು ಕೊಡ್ತೀನಿ. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, இல்லப்பா முழுசா கொடுக்க முடியாது, பாதி பாதி தான் கொடுப்பேன். ಅರ್ಧ ನಿನ್ಗೆ, பாதி உனக்கு, ಕಾಲ್ ಅವ್ರಿಗೆ, காலு அவங்க 2 பேத்துக்கும். ನಾನು ಅದಕ್ಕೂ ಸರಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. நான் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன். ಇನ್ನು ಒಂದು 2-3 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ, 2-3 வருஷத்துக்கு அப்புறம், ಅರ್ಧ ಎಲ್ಲ ಕೊಡಕ್ ಆಗಲ್ಲಪ್ಪ ನಿನ್ಗೆ, பாதி கூட கொடுக்க முடியாது. ನೋಡಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಲ್ ಭಾಗ, எல்லாத்துக்கும் காலு தான். ನನಗೆ ಕಾಲು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ನನಗೆ ಕಾಲು, அவர் சொன்னார் எனக்கும் ஒரு காலு, எல்லாத்துக்கும் ஒரு காலு, ಕಾಲು ತಂಗಿಗೆ ಒಂದು ಕಾಲು, ನಿನ್ಗೊಂದು ಕಾಲು, 2 அக்காளுங்களுக்கு 2 காலு, உனக்கு ஒரு காலு எனக்கு ஒரு காಲು. ಸೊ 4 ಕಾಲು ಸೇರಿಸಿದ್ರೇನೆ ಒಂದಾಗೋದು. 4 ಕಾಲು ஒண்ணா சேர்ந்தாதான் 1 ஆகும். ಅದಕ್ಕೂ ನಾನು ಸರಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. அதுக்கும் நான் சரிப்பா ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ ನಾನು. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. ನೀವೇನು ಅಲ್ಲ, ನಾನು ಹೇಳಿದೆ ಅವ್ರಿಗೆ, நான் சொன்னேன் அவருக்கு, ನೀವೇನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ನಾನು ಬೇಜಾರಾಗಲ್ಲ. அப்பா எதுவுமே நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ಯೆಹೋವ ಈರೆಯಾಗಿದ್ದಾನೆ, யெகோவா ஈரே எனக்கு இருக்கிறாரு, பாத்துக்குவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾರನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. தேவன் என்னைக்கு கை விட்டதே இல்ல. ಸೊ ಯಾವಾಗ ಈ ಒಂದು ಇಶ್ಯೂ ನಿಧಾನವಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತೋ, ಈ ಒಂದು ಆಸ್ತಿ ವಿಚಾರದಲ್ಲಿ, எங்க சொத்து விஷயமாக எப்பொழுது இந்த பிரச்சனை ஆரம்பித்ததோ, ಸೊ ಸಂತೋಷವಾಗಿ ನಾನು ಹೋಗಿ ನಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿಗೆ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಹೋಗಿ ಹೇಳಿ ಬಂದೆ ನಾನು. அந்த சமயத்தில் நான் போய் என்னுடைய அக்கா 2 பேரையும் என்னுடைய தந்தை தாயிட்டு போய் நான் சொன்னேன். ಸೊ ದಯವಿಟ್ಟು ಆದಷ್ಟು ಅದನ್ನ ಬೇಗ ನೀವು 4 ಭಾಗ ನೀವು ಮಾಡಿ ಅದನ್ನ ಒಂದು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್, ಒಂದು ಪೇಪರ್ ನೀವು ಮಾಡ್ಬಿಡಿ, ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಮಾಡ್ಬಿಡಿ. அப்பா நீங்க சொல்றத நிறுத்திருங்க, முதல்ல சொன்னதை எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க. ಸೊ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಒಂದು 4 ತಿಂಗಳಿಂದ ಅದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿ, தேவனுடைய கிருபையினால 4 மாதங்களுக்கு முன்பதாக இதை கர்த்தர் செய்து முடிக்கும்படி செய்தார். ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ವಿಚಾರದಲ್ಲಿ, எத்தனையோ குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட சொத்து விஷயங்களிலே ಅಕ್ಕ ತಂಗಿ ಮಾತಾಡಲ್ಲ, அக்கா தங்கச்சியோட பேசுறது இல்ல, ಅಣ್ಣ ತಮ್ಮ ಮಾತಾಡಲ್ಲ, அண்ணன் தம்பியோட பேசுறது இல்ல, ಮಕ್ಕಳು ಅಪ್ಪ ಮನೆಗೆ ಹೋಗಲ್ಲ, ಅಪ್ಪ ಮಕ್ಕಳ ಮನೆಗೆ ಬರಲ್ಲ, அப்பா பிள்ளைங்க வீட்டுக்கு போறதே இல்ல, பிள்ளைங்க அப்பாவை கண்டுக்கிறதே இல்ல. ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಮಧ್ಯವರ್ತಿಯಾಗಿ ಏಜೆಂಟ್ ಬೇರೆಯವ್ರನ್ನ ಕಳಿಸ್ತಾರೆ, ಹೋಗಿ ಹೇಳು ನಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ಹೋಗಿ ಹೇಳು. சில பேர் புத்திவந்தங்களா என்ன பண்றாங்கன்னா 3வது ஆள் விட்டு பேசி விடுவாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನೀನ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳಿ, ಹಿಂಗೆ அவங்க சொல்லுவாங்க இன்னொருத்தர் அனுப்பிச்சு விட்டு நீங்க போய் இதை சொல்லுங்க அவருக்கு. ಎಷ್ಟೋ ಒಂದು ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕೋರ್ಟ್ ಕೇಸಸ್ ನಡೀತಾ ಇದೆ. எத்தனையோ குடும்பங்களிலே இது கோர்ட்ல போய் தீர்மானம் எடுக்கிற அளவிற்கு பிரச்சனைகள் சொத்து விஷயத்துல பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. ಅದನ್ನ ಯಾರು ಕೂಡ ಅನುಭವಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಅದು ஆனாலும் யாருக்குமே நிம்மதியா அந்த சொத்தை அனுபவிக்கவே முடியல. ಎಷ್ಟೋ ಮನೆಗಳು ಸೈಟು ಅನಾಥವಾಗಿ ಬಿದ್ದಿದೆ. ಅದು எத்தனையோ வீடுகளும் சொத்துகளும் அப்படியே அனாதையா போயிருச்சு. ನೋಡ್ರಿ, ಕ್ಷಮಿಸುವಂತ ಒಂದು ಗುಣ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೆ, மன்னிக்கிற சுபாவம் மட்டும் நமக்கிட்ட இருந்தால் ನಾವು ಸಮಾಧಾನವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡಬಹುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதுவுமே இல்லாமல் போனாலும் நாம் சமாதானமாக வாழலாம். ஹல்லேலூயா. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது அதிகாரம் 21ರಿಂದ 22 ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 20ರಿಂದ 22 வரைக்கும் படித்துக் கொள்ளலாம். ಆಗ ಪೇತ್ರನು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು, ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ಸಹೋದರನು ನನಗೆ ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾ ಬಂದರೆ ನಾನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಅವನಿಗೆ ಕ್ಷಮಿಸಬೇಕು? 7 ಸಾರಿಯೋ ಎಂದು ಕೇಳಲು, ಯೇಸು ಅವನಿಗೆ, 7 ಸಾರಿ ಎಂದಲ್ಲ, 70 ಸಾರಿ ಎಂದು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಈ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಮಿತಿನೇ ಇಲ್ಲ. மன்னிக்கிறதுக்கு ஒரு கால வரையறையே இல்ல. ಪ್ರೀತಿಗೆ ಮಿತಿ ಇಲ್ಲ. அன்புக்கு கூட ஒரு அளவுகோல் இல்ல. ಕ್ಷಮಾಪಣೆಗೂ ಮಿತಿನೇ ಇಲ್ಲ. மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு கூட ஒரு வரைமுறை இல்ல. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ, ನೀವು ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಕ್ಷಮಿಸ್ತೀನಿ. சில பேருக்கு நம்ம கண்டிஷன் போடுறோம், நீ இதை மட்டும் செஞ்சாதான் நீ மன்னிப்பேன். ಆದ್ರೆ ನೀವು ಯೇಸು ನಮಗಾಗಿ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸೋದಕ್ಕಾಗಿ, இயேசு கிறிஸ்தனு நமக்கு மன்னிப்பு கொடுப்பதற்காக ನಾವೇನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ? நாம் என்ன கொடுத்தோம் அவருக்கு? ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ನಾವು? நாம் என்ன கொடுத்தோம் அவருக்கு? ನಾವೇನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನಾವು எதுவுமே நம்ம கொடுக்கல. ನಾವು ಕೇವಲ ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರಷ್ಟೇ. நம்ம வெறும் மனுஷன் தான், ஒண்ணும் கிடையாது. ನಾವು ದೇವದೂತರಿಗೂ ಸಮಾನವಲ್ಲ.
நாம தேவதூதர்களுக்கு கூட நமக்கு சரிசமம் கிடையாது. ದೇವದೂತರಿಗಿಂತಲೂ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆಯಾಗಿ ನಾವು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. தேவதூதர்களை விட கீழே தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವೆಷ್ಟು ಮಾತ್ರದವರು? நாம எப்படிப்பட்டவங்க? ಯಾಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು? தேவன் எதற்காக நம்மை பத்தி அவருக்கு நினைப்பு வரணும்? ಯಾಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು? எதற்காக தேவன் நம்மிடத்தில் அன்பு காட்டணும்? ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು? ஏன் தேவன் நமக்கு மன்னிப்பு கொடுக்கணும்? ನಾವು ದೇವರಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದೀವಿ? நாம என்ன தேவனுக்கு பிரதியுத்தரம் செஞ்சிருக்கிறோம்? ನಮ್ಗೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ நம்முடைய எந்த அருகதை இல்லாமல் இருந்தாலும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ನಮಗೆ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. தேவன் தன்னுடைய அன்பை சிலுவையின் அனுபவத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக அவர் நம்ம மேல காட்டியிருக்கிறார். ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ಒಂದು ವಚನ ಓದಿ ನಾವು ಮುಕ್ತಾಯ ಮಾಡೋಣ. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ಕೀರ್ತನೆಗಳು 103:12 ವಚನ. ಕೀರ್ತನೆಗಳು 103:12 ವಚனம். ಕೀರ್ತನೆಗಳು 103:12. ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಎಷ್ಟು ದೂರವೋ ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳನ್ನು ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದು ಅಷ್ಟು ದೂರ ಮಾಡಿದ್ದಾನೆ. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு அதிகமாய், அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ಈ ಪೂರ್ವ ಮತ್ತು ಪಶ್ಚಿಮ ಯಾವಾಗಲಾದ್ರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಬರುತ್ತಾ? கிழக்கு மேற்கு என்னைக்காவது ஒன்னா சேர்ந்துருக்குது பார்த்திருக்கீங்களா? ಪೂರ್ವ ಒಂದ್ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ, ಪಶ್ಚಿಮ ಇನ್ನೊಂದ್ ಕಡೆಗೆ ಹೋಗುತ್ತೆ. கிழக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், மேற்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். ಅದು ಯಾವತ್ತೂ ಒಂದುಗೂಡಾಗಿ ಸೇರಿ ಬರೋದಿಲ್ಲ. அது இரண்டு ஒன்னா மீட் பண்றதே கிடையாது. ಸೊ ಚರಿತ್ರೆ ಹೇಳ್ತದೆ, இந்த சரித்திரம் சொல்லுது. ಮೋಸ್ಟ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಕೂಡ ಅದರ ಬಗ್ಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ನಿಮಗೆ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಯಲ್ಲಿ ಒಂದ್ ವೇಳೆ ಹೇಳ್ಬೋದು. ஒருவேளை போதகர் உங்களுக்கு அதை குறித்து வேத பாடத்திலேயே சொல்லலாம். ಈ ದೇವ ದರ್ಶನದ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳು ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿಗೆ ಇದೆಯಂತೆ. தேவனுடைய தரிசனத்தினுடைய வாசல் கிழக்கு பக்கம் இருக்கிறது. ಸೊ ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿನ ಕಡೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಆಗಮನ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತಜ್ಞರು ಹೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கிழக்கு பக்கத்திலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே வருவார் என்று சொல்லப்படுகிறது. ಒಂದ್ ವೇಳೆ ದೇವರು ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿಗೆ ಇದ್ರೆ, ஒருவேளை தேவன் கிழக்கு பக்கம் இருந்தால் ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಪಶ್ಚಿಮದ ಕಡೆಗೆ ಇರ್ತದಂತೆ. நம்முடைய பாவங்கள் மேற்கு பக்கம் தூக்கி போட்டாராம். ಯಾವಾಗ್ಲಾದ್ರೂ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ಜಾಯಿಂಟ್ ಆಗುತ್ತೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದ್ ಕಡೆ? கிழக்கும் மேற்கும் எப்போ ஒன்னா சேரும்? ಅದಕ್ಕಾಗಿ ಬೈಬಲ್ ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ, ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ತನ್ನ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. பாருங்க, கிழக்கு மேற்கு ஒன்னா சேரவே சேராது. அவ்வளவு அகலமா, அவ்வளவு விரிவா, அவ்வளவு அதிகமா தேவன் நம்ம மேல பாவங்களை விலக்கி நம்ம நேசிக்கிறார். ಅಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல, ತನ್ನ ನೆನಪಿಗೆ ದೇವರು ತಂದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ ಅಂತೆ. அத மனதுல கூட அவர் எங்கேயாவது ஒரு பக்கத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதே கிடையாது. ಆದ್ರೆ ನಾವು ಕ್ಷಮಿಸ್ತೀವಿ, ಬಟ್ ನಾವು ನೆನಪಲ್ಲೇ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. நாம என்ன பண்றோம்? மன்னிச்சாலும் கூட அதை மறக்காமல் இருக்கிறோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀವಿ, ನಾವು நம்ம பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுத்துருவோம். ಇವ್ರು ನನಗೆ ಮೋಸ ಮಾಡಿದ್ರು, ಹುಷಾರಾಗಿರೋ ಅವ್ರ ವಿಷಯದಲ್ಲಿ. ஜாக்கிரதையா இந்த ஆளு பயங்கரமான ஆள், நமக்கு மோசம் பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಡ, அவங்க வீட்டுக்கு நீ போவாத, ಸರಿ ಇಲ್ಲ ಅವರು, அவங்க சரியில்லை. ಎಂತ ಒಂದು ಈ ದ್ವೇಷ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ, ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೆ. இருக்கக்கூடிய அந்த பகை உணர்ச்சியை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல, மனசுல நம்ம போட்டு அவங்களையும் கூட தப்பான வழியில் நடத்துகிறோம். ಆ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಅದೇ ದ್ವೇಷವನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಎಷ್ಟೇ ವಂಶ ಕ್ರಮ ಆದ್ರೂ ಕೂಡ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. இப்படித்தான் நம்ம மேல அவங்க போட்ட அந்த கசப்பு உணர்ச்சிகளை பிள்ளைகள் மேல போட்டு பிள்ளைங்க வழி வழியா அந்த துரோகத்திலேயே போய் கொண்டிருப்பாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಎಲ್ಲ ಕಹಿತನ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. எனவே எல்லா விதமான இந்த கசப்பு உணர்ச்சிகள் நம்மை விட்டு தூக்கி தூர எறிய வேண்டும். ಈ ಒಂದು ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಠಿಣ ಒಂದು ಮನಸ್ಸು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. மன்னிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய கடின இருதயத்தை தேவன் உடைத்து தூக்கி எறியும்படி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ಇದನ್ನ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ, இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த காலை நேரத்தில் ದೇವರಿಗೆ ಕ್ಷಮಿಸುವಂತ ಹೃದಯವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ, மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தேவனே எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಚಿಕ್ಕವರಿಂದ ಹಿಡಿದು ದೊಡ್ಡವರವರೆಗೂ ನಾವು ದೇವರಿಗೆ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நான் செய்த தவறாக எதுவா இருந்தாலும் நான் அவரிடத்திலே போய் நான் மன்னிப்பை கேட்க வேண்டும். ನಾವು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ರು ಕೂಡ, என்னை விட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ಒಂದು ವಿದ್ಯಾವಂತರಾಗಿದ್ರು ಕೂಡ, பெரிய படிப்பாளிகளாக இருந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ಐಶ್ವರ್ಯ ಇದ್ರು ಕೂಡ, எவ்வளவோ அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ, அவருக்கு ஒருவேளை தப்பாக சபைக்கு வராம இருந்தாலும் சரி, ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். ದೇವರ ಕೃಪಾ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ, தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பாக, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, தேவனே அவர்களை மன்னியும், ಅದರಂತೆ ನಾನು ಇತರರನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ என்னையும் மன்னியும், நான் அவர்களுக்கு மன்னிப்பதற்கு எனக்கு கிருபை
தாரும். ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ இந்த காலை நேரத்திலே நாம் கண்களை மூடி ஜெபித்தவர்களாக ನಾವು ಕರ್ತನ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ஆண்டவரை கேட்டுக்கொள்வோமா? ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, கிறிஸ்துவுக்குள்ள அருமையான தேவனுடைய ஜனங்களே, ಪ್ರೀತಿಸುವುದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯನೋ அன்பு எவ்வளவு அதிகமோ ಕ್ಷಮಿಸುವುದು ಕೂಡ ಅಷ್ಟೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அந்த அளவிற்கு மன்னிப்பதும் கூட முக்கியமாய் ದೇವರಂತ இருக்கிறது. ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனதை ನಮಗೆ ಕೊಡ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நமக்கு தேவன் அருளும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನುವಂಥದ್ದು மன்னிப்பை கொடுப்பது ನನ್ನಿಂದ ಆರಂಭ ಆಗ್ಬೇಕು. என்னாலே அது சாத்தியமாய் ஆக வேண்டும். ಇದು ಮತ್ತೊಬ್ಬರಿಂದ ಆರಂಭ ಅಲ್ಲ, மற்றவரிடத்திலிருந்து அது ஆரம்பிக்க கூடாது. ನನ್ನಿಂದ ನಿನ್ನಿಂದ ಇದು ಆರಂಭವಾಗಬೇಕು. இன்றைக்கு நானும் நீங்களும் சேர்ந்து அதை ஆரம்பித்து வைப்போம். ಇದರ ಮೂಲಕವಾಗಿ இதன் மூலமாக ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವರೆಂಬುದಾಗಿ இந்த உலகத்திலே நாம் வித்தியாசமானவர்களாக ಜನರು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. ஜனங்கள் நம்மை கவனிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ, ஜெபம் செய்வோம். ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ನಾವೆಷ್ಟೋ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ಸಹ, எவ்வளவோ பாவங்களை செய்திருந்தாலும் ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರು, ஆண்டவரே ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರು, அது எவ்வளவு கடும் சிவப்பாக இருந்தாலும் ಅದನ್ನು ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ, அது உம்முடைய ரத்தத்தினாலே ಹಿಮದಂತೆ ಬೆಳ್ಳಗೆ ನೀನು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. வெண் பனியை போல அதை நீ தூய்மைப்படுத்த முடியும். ನೀನು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆ எங்களுக்கு நீர் மன்னித்தது போல ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರನ್ನು, எங்கள் குடும்பத்தை ನಮ್ಮ சேர்ந்தவர்களும் ಬಂಧು ಮಿತ್ರರನ್ನು, எங்கள் சொந்தக்காரர்களையும் ಅಕ್ಕಪಕ್ಕದವರನ್ನು அக்கப்பக்கத்துக்காரர்களையும் ಕ್ಷಮಿಸುವಂತ ಮನಸ್ಸನ್ನು மன்னிக்கக்கூடிய மனதை எங்களுக்கு ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು. எங்களுக்கு தயவாய் தாரும் ஆண்டவரே. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ಆಮೆನ್. ஆமென். Thank you pastor. Thank you. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். Over to brother Vinod. Thank you for a wonderful message.